ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு துணா அகாடமி. இன்னைக்கு இந்த லைவ் டெஸ்ட்டில் வந்து 7ஆம் வகுப்பு புதிய சமச்சீர் புத்தகத்திலேருந்து இயல் 6 மற்றும் 7 ஒரு 50 வினாக்களை வந்து நம்ம அனலைஸ் பண்ண போகிறோம். சரிங்களா? ஸோ வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம 6வது 7வது 8வது 9 இந்த 4 இயலுமே வந்து கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும். ஓகேங்களா? ஆனாலும் வந்து நிறைய வந்து எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் சிலபஸில் கவர் ஆகக்கூடிய நிறைய டாபிக்ஸ் வந்து இருக்குது. சரிங்களா? ஸோ லைவ் டெஸ்ட் நம்ம வந்து அட்டன் பண்ணும்போது கவனிக்கிற விஷயம் ஒன்று தான். என்ன அப்படின்னா, நம்ம தெரிஞ்ச கொஸ்டின் தப்புலாம் பண்ணணும் அப்படின்ற ஒரு எண்ணத்தோட மட்டும் தேர்வு அணுகுங்க. அப்படி அணுகினா மட்டும்தான் உங்களுக்கு ஒரு சாட்டிஸ்ஃபை கிடைக்கும். ஓகேவா? எல்லாத்தையும் 50க்கு 50 எடுத்தால் தான் நம்ம எக்ஸாம் கிளியரு. ஓகேவா? இல்லை வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து எல்லாத்தையும் நம்ம தெரிஞ்சினா தான் நம்ம வந்து கிளியர் பண்ண முடியும் அப்படின்றதுலாம் ஒன்றும் கிடையாது. ஒரு லைவ் டெஸ்ட் அட்டன் பண்ண போகிறீங்க. எதுக்கு அட்டன் பண்ணுறீங்க? நம்ம படித்தது எந்த அளவுக்கு ஞாபகம் இருக்குது, படித்தது எந்த அளவுக்கு நம்ம சரியாக போடுறோம். ஓகேவா? ஸோ அது பண்ணால் மட்டும் போதும். சப்போஸ் ஒரு கொஸ்டின் புதுசாக நீங்கள் இப்போ தான் பார்க்குறீங்க அப்படின்னா ஓகே, நோ ப்ராப்ளம். அதை வந்து என்ன பண்ணுறோம், இப்போ நம்ம புதுசாக ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்ற எண்ணத்தோட மட்டும் அணுகுங்க. ஓகேங்களா? இது முடிவல்ல, இது வந்து ஒரு ஆரம்பம் தான். ஓகேவா? இதுக்கப்புறம் நீங்கள் நிறைய வாட்டி படிக்கும்போது இருக்கக்கூடிய விஷயங்களை ரீகால் பண்ணிக்கலாம். சரிங்களா? சரி, நம்ம இன்னைக்கு முதல் கேள்விக்கு போயிடலாம். எழுத்தென்ப பிரித்து எழுதுக. ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா பிரித்து எழுந்து வச்சுருக்கோம். ஓகேவா? டாபிக்கு நீங்கள் எப்படி பிரித்து படிக்கிறதுக்காக தான் ஃபர்ஸ்ட் கொஸ்டினை பிரித்து எழுந்து வச்சுருக்கோம். ஸோ இதுக்கு ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஆன்சர் ஆப்ஷன் பி, எழுத்து கூட்டல் என்ப. ஓகேவா? எழுத்தென்பது எப்படி பிரியும்? எழுத்து கூட்டல் என்பன்றது தான் பிரியும். ஓகேவா? அடுத்து இரண்டாவது கேள்வி, எவ்வகை ஓவியங்கள் பெரும்பாலும் இதிகாசம் மற்றும் புராண காட்சிகளாகவே இருக்கிறது? எந்த வகையான இலக்கியங்கள், ஓவியங்கள்? ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு டாபிக். ஓவியங்கள்ன்றது பார்த்தீங்க அப்படின்னா இந்த கலை, இலக்கியம், அறிவியல் அப்படின்னும் போது பார்த்தா இந்த கலை சார்ந்த விஷயங்கள் அப்படின்னும் போது ஓவியம், திரைப்படம், அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நாடகம், இதுலேருந்து கண்டிப்பாக 3லேருந்து 4 வினாக்கள் கேட்பாங்க. நாடகத்துலேருந்து ஒரு கேள்வி கேட்பாங்க, திரைப்பட கலையிலேருந்து ஒரு கேள்வி கேட்டிருக்காங்க. சரிங்களா? ஓல்டு புக்கில் திரைப்பட கலையும் ஒரு டாபிக் இருக்குது. நியூ புக்லையுமே வந்து ஹிட்லரை பற்றி ஒரு பாடங்கள் வந்துருக்கு பார்த்தீங்களா? ஸோ அதெல்லாம் ரொம்ப முக்கியமானது. ஓகே, கலை சம்மந்தமான விஷயங்கள் கண்டிப்பாக நீங்கள் படிச்சாகும். ஓகேவா? ஸோ அப்போ இதுக்கு ஆன்சர் வந்து என்ன வரும்னு பார்த்தீங்கன்னா ஓலைச்சுவடி ஓவியம். ஓகே, ஆன்சர் ஆப்ஷன் பி, ஓலைச்சுவடி ஓவியங்கள். அடுத்தது மூன்றாவது வினா, கருத்துப்பட ஓவியத்தை எந்த இதழில் பாரதி அறிமுகப்படுத்தினார்? கருத்துப்பட இதழ். கருத்துப்படத்தை வந்து ஃபர்ஸ்ட் இப்போ நம்ம கார்ட்டூன்லாம் வருது பார்த்தீங்களா, அந்த மாதிரி சொல்லுங்க பார்க்கலாம். ஸோ இதில் வந்து எல்லாருமே நிறைய சரியான பதில் அளிக்கிறீங்க. காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, கருத்துப்படம்னாலே நமக்கு யாருன்னு தெரிஞ்சிடும் அப்படின்னா பாரதியார்ன்றது தெரிஞ்சிடும். ஓகேவா? ஆனால் பாரதியார் எந்த இதழ் எழுதினார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆன்சர் ஆப்ஷன் சி, இந்தியான்ற இதழ். ஓகேவா? இந்தியான்ற இதழ் தான் வந்து நடத்தியிருப்பாரு, வார இதழ். அடுத்தது நான்காவது கேள்வி, புனையா ஓவியம் புறம் போந்தன்ன என கூறும் எது? புனையா ஓவியம் புறம் போந்தன்ன. தமிழ் பொறுத்த வரைக்கும் மேற்கோள் தாங்க மெயின். இருக்கிறதே எல்லாருக்கும் கஷ்டமானது வந்து பார்த்தீங்கன்னா மேற்கோள் தான். அந்த மேற்கோளை ஞாபகிச்சு தான் இருக்கிறது ரொம்ப கஷ்டமான விஷயம். அதை ஒருத்தன் படிச்சுட்டானாலே அவன் கண்டிப்பாக எக்ஸாம்ல ஏன்னா எக்கச்சக்க மேற்கோள் வரும். கஷ்டமா இருக்குது, அதுவாக தான் இருக்கும். என்னன்னு சொல்றதுக்கு ஆன்சர் ஆப்ஷன் பி, மணிமேகலை. ஓகேவா? அடுத்தது நான்காவது வினா, டேஸ் தீமை உண்டாகும். எப்போது தீமை உண்டாகும்? இந்த நாலுத்தோட பொருத்தி பாருங்க, ஆன்சர் வந்துடும். ஓகேவா? ஒரு சில நேரத்தில் நம்ம வந்து பெரிய பெரிய கொஸ்டின் நம்மளை ஈஸியாக ஆன்சர் பண்ண முடியும். ஆனால் அந்த சின்ன கொஸ்டினுக்கு பாருங்க, 2 வார்த்தை தான். இதுக்கு நம்ம எதுனும் போது எல்லாமே செட் ஆகாம இருக்கும். ஆனால் அதை நம்ம சரியான சூஸ் த கரெக்ட் ஆன்சர் இல்லாமல் இங்கே சூஸ் த பெஸ்ட் ஆன்சர் எதுன்னு தான் நம்ம பார்க்கணும். ஓகேவா? அப்போ அப்படின்னும் போது எல்லாமே செட் ஆகுதுன்னா எது பெஸ்ட்ன்றதை நம்ம சூஸ் பண்ணுறது இது ரொம்ப கஷ்டமான விஷயம். சரியா? ஓகேவா? ஆன்சர் ஆப்ஷன் சி. ஓகேவா? செய்ய தகுந்த செயல்களை செய்யாமல் இருப்பதால். இப்போ இது வந்து கண்டிப்பா உங்களுக்கானது தான். சரிங்களா? இது யாருக்கானது? உங்களுக்கானது. செய்ய தகுந்த செயல் என்னது? இப்போ உங்களுக்கு செய்ய தகுந்த செயல் வந்து பார்த்தீங்கன்னா படிக்கிறது, டெஸ்ட் அட்டன் பண்றது. ஆனா அந்த வேலையை நீங்க செய்யாம இருந்தா உங்களுக்கு என்ன உண்டாகும்? தீமை உண்டாகும். பாத்தீங்களா? அதாவது நமக்கு உண்டான விஷயத்த ஆட்டோமேட்டிக்கா லைவ் டெஸ்டே இருக்கு இந்த கொஸ்டின். சரி, இது யாருக்கானது? உங்களுக்கானது. நீங்க படிச்சீங்க அப்படின்னா பிரச்சனை இல்லை, அதான் செய்ய தகுந்த செயல். ஆனா படிக்காம விட்டுட்டீங்கன்னா உங்களுக்கு என்ன உண்டாகும்? தீமை. தீமைனா ஃபெயில் ஆயிடுவீங்க அப்படின்றத சொல்றாங்க. ஓகே, சிம்பாலிக்கா டக்குன்னு பார்த்தோன்னே ஞாபகம் வந்துச்சு. அடுத்தது ஆறாவது வினா, தவறானதை தேர்க. ஸோ இதுக்கு இப்போ தாங்க டிஎன்பிசி. ஓகேவா? அதாவது எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் நம்ம டிஎன்பிசி கண்ணோட்டத்தோட பார்த்தாலே போதும், நமக்கு மோட்டிவேஷன் தேவையே படாது. அது இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஒரு கொஸ்டினே உங்களுக்கு ஒரு மோட்டிவேஷன் தான்.
இது நான் சொல்ற மோட்டிவேஷன் விட பெருசா இருக்கும். தவறானதுன்னு பாருங்க. டிரான்ஸ்லேஷன் கண்டிப்பா ஒரு கொஸ்டின் கேட்பாங்க. இதுக்கு ஆன்சர் வந்து பார்த்தா எல்லாருமே ஈஸியா போடக்கூடிய ஆன்சர் ஆப்ஷன் பி, கருத்து படம் தான் தவறானது. அப்ப கருத்து படம்னா என்னன்றதை சொல்லுங்க. மாடர்ன் ஆர்ட்டுக்கு என்ன வரும், கருத்து படத்துக்கு என்ன வரும்? 2 கொஸ்டின் இருக்கு, சொல்லுங்க. கமெண்ட்ல தெரியப்படுத்துங்க. அடுத்து 7வது, பூம்புகாரில் உள்ள சிற்ப கலைக்கூடத்தில் கண்ணகியின் வரலாற்றை விளக்கும் எத்தனை சிற்ப தொகுதியில் இடம்பெற்றுள்ளன? பூம்புகாருடைய சிற்ப கலைக்கூடம், இதெல்லாம் கண்ணகியோட வரலாறு சொல்லக்கூடிய எத்தனை சிற்ப கூடங்கள் இருக்குன்றது சொல்லுங்க. இந்த எண்களை வச்சு வரக்கூடிய கொஸ்டினாலே நமக்கு வந்து ஒரு கன்ஃபியூஷன் வந்துடும் எதுன்றது. சரிங்களா? ஆன்சர் ஆப்ஷன் பி. ஓகேங்களா? அடுத்தது 8வது, பசார் பெயிண்டிங் என அழைக்கப்பட்டது எது? பசார் பெயிண்டிங் ரொம்ப முக்கியமான வினாங்க. பசார் பெயிண்டிங் என அழைக்கப்பட்டது எது? ஸோ இந்த மாதிரி வினாக்கள்லாம் வந்து கண்டிப்பா நீங்க சரியான பதில் தான் அளிப்பீங்கன்னு தெரியும். சரியா? அதாவது நம்ம கொஸ்டின் ஃப்ரேம் பண்ணும்போதே பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்டான கொஸ்டின், டிஃபிகல்ட்டான கொஸ்டின், எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூ இருக்கக்கூடிய கொஸ்டின்ஸ். ஓகே, இதெல்லாம் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூ இருக்கக்கூடிய கொஸ்டின். எல்லாமே எக்ஸாம் பாயிண்ட் வைக்க முடியாது. சரிங்களா? என்னன்னா இதெல்லாம் கண்டிப்பா கேட்பாங்க. இது ஈஸினாலும் நம்ம கண்டிப்பா வச்சுதான் ஆகணும், படிச்சுதான் ஆகும். ஓகே, இதுக்கு என்ன வரும்? ஆன்சர் ஆப்ஷன் பி, நாட்காட்டி ஓவியங்கள். அதான் பசார் பெயிண்டிங் சொல்லுவாங்க. அடுத்தது 9வது, சங்கத்தமிழ் காட்சி கூட நுழைவாயில் எந்த புராண காட்சி புடைப்பு சிற்பங்கள் செதுக்கப்பட்டுள்ளது? அந்த சங்கத்தமிழ் காட்சி கூடம் பார்த்தீங்கன்னா இதனுடைய நுழைவாயில் என்ட்ரன்ஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா எந்த புராண காட்சியை வந்து சிற்பமா வந்து செதுக்கியிருக்காங்க? இதுக்கு ஆன்சர் வந்து பார்த்தா ஆன்சர் ஆப்ஷன் சி, திருவிளையாடல் புராணம். அடுத்து 10வது கேள்வி, உலக தமிழ் சங்கத்தில் யாருடைய முழு உருவ வெண்கல சிலையை நிறுவப்பட்டுள்ளது? யாருடைய முழு உருவ வெண்கல சிலை வந்து பார்த்தீங்கன்னா உலக தமிழ் சங்கத்துல நிறுவிருக்காங்க. உலக தமிழ் சங்கம் அங்க. ஸோ உலக தமிழ்ச்சங்கம் அப்படின்னா கண்டிப்பா தமிழை வளர்த்த சான்றோர்கள் கண்டிப்பா இடம்பெறுவாங்க அப்படின்னும் போது இதுல 3 பேருமே வராங்க. ஓகே, இதுக்கு ஆன்சர் வந்து ஆன்சர் ஆப்ஷன் டி, மேற்கண்ட அனைவரும். ஔவையாரும் வருவாங்க, தொல்காப்பியர் வருவாங்க, கபிலரும் வருவாங்க. அடுத்தது 11, தமிழ் பல்கலைக்கழகத்தை வானத்திலிருந்து பார்க்கும்போது டேஷ் என தெரியும் வகையில் இதன் கட்டட அமைப்பு உள்ளது. இப்போ நம்ம தமிழ் பல்கலைக்கழகம் பார்த்தீங்களா, அது எந்த ஊர்னு சொல்ல மாட்டோம், அது ஒரு கொஸ்டினா இருக்கு. சரியா? கீழே யாரும் கமெண்ட் பண்ணக்கூடாது. ஸோ அப்போ என்னன்னா அது நம்ம ட்ரோன் வியூ மேலேருந்து பார்க்கும்போது என்னவா தெரியும்? இது புஸ்தகத்தில் அழகாக கொடுத்துருப்பாங்க, பார்த்தா தெரிஞ்சிருக்கும். இதுக்கு ஆன்சர் பார்த்தா தமிழ்நாடு. ஓகேங்களா? ஸோ தமிழகம் தமிழ்நாடு ரெண்டும் ஒன்று தான். ஆனால் அங்கே அவங்க என்ன கொடுத்துருக்காங்க? தமிழ்நாடு தான் கொடுத்துருக்காங்க. நிறைய பேர் ஏன் தமிழகம்னு போடுறீங்க, தமிழகம் இல்லை, சி தமிழ்நாடு தான் சரியானது. அடுத்து 12, தற்காலத்தில் பரவலாக பயன்பாட்டில் இருக்கும் ஓவியம் எது? இப்போ ரீசெண்டாக வந்து எந்த ஓவியம் வந்து பயன்பாட்டில் இருக்கு? நிறைய பயன்படுத்துறாங்க. இப்போ ஓலைச்சுவடிகள் அதிகமான ஓலையே பயன்படுத்த கிடையாது. இங்கே இப்போ ஓலைச்சுவடிகள் பயன்படுத்துது. இன்னும் கொஞ்ச நாள் பனைமரமே இருக்காமல் போயிடும் பொழுது. இதுக்கு ஆன்சர் ஆப்ஷன் பி, தாள் ஓவியங்கள், பேப்பர். அடுத்தது செப்பேடு பிரித்து எழுதுக. செப்பேடு என்பதை எவ்வாறு பிரிப்பாய்? இது ஈஸியான கொஸ்டின். ஆப்ஷன் ரொம்ப நாள் கஷ்டமா வச்சுக்க மாட்டேன், பார்த்தோன்னே தெரிஞ்சிடும். சரியா? என்ன ஒரு ஆன்சர்? செப்பு கூட்டல் ஏடு. ஆன்சர் ஆப்ஷன் சி. ஓகேங்களா? செப்பு கூட்டல் ஏடு, அதான் செப்பேடு. அடுத்தது 14வது வினா, திருவள்ளுவரின் சிலை எங்கு நிறுவப்பட்டுள்ளது? பெரிய சிலை கேட்கிறது 133 அடி உயரம் கொண்ட திருவள்ளுவர் சிலை எங்கு நிறுவப்பட்டுள்ளது? இதை கண்டிப்பா நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். நிறைய படம் பார்த்தாலே இதை தெரிஞ்சுக்கலாம் ஈஸியா. இதுக்கு ஆன்சர் ஆப்ஷன் பி, கன்னியாகுமரி தான் திருவள்ளுவர் சிலை நிறுவியிருக்காங்க. ஓகேவா? சூப்பர். இந்த ஒரு பாடம் ரொம்ப முக்கியமானது. அடுத்தது 15, ஒரு வேண்டுகோள் என்ற தேனரசனின் பாடல் அவரது எந்த நூலிலிருந்து எடுக்கப்பட்டது? ஒரு வேண்டுகோள் அப்படின்ற ஒரு பாடல். ஓகே, இதுக்கு என்ன ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆன்சர் சியா டியான்ற ஒரு கன்ஃபியூஷன் இருக்கும். சரி, அதுக்கு ஆன்சர் வந்து ஆன்சர் ஆப்ஷன் சி, பெய்து பழகிய மேகம் அப்படின்னு நூல் வந்து அந்த ஒரு வேண்டுகோள் அப்படின்ற டாபிக்கை
எடுத்திருக்காங்க. அடுத்து 16 வள்ளுவர் கோட்ட தேரின் மையத்தில் எந்த வடிவ கருவறையில் திருவள்ளுவரின் சிலை உள்ளது? இந்த வள்ளுவர் கோட்டம் இது நிறைய படத்துல நீங்க பார்த்துருக்கலாம். என்ன கோயம்புத்தூர் மாப்பிள்ளை என்ற படத்துல அழகா காமிச்சிருப்பாங்க ஒரு சீன். எஸ்கியூஸ் மீ, இப்போ டைம் என்ன ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு ஒல்லியாவத்தர் கேட்பா, இப்போ கவுண்டமணி ஏன் எழுந்து வந்து நாட்டை காப்பாற்ற போறியான்னு சொல்லிட்டு கேட்பாங்க. எக்ஸாக்டா ஐ மீன் 10 மணிக்கு என்ன எழுப்ப முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு ஏன் 10 மணிக்கு இந்த உலகத்தை காப்பாற்ற போறேன்னு சொல்லிட்டு கேட்பாரு. நல்லா இருக்கு அந்த காமெடி. அது வந்து அந்த இடத்துல பண்ணியிருப்பாங்க. அந்த ஒரு பேரை காமிச்சிருப்பாங்கல்ல, அந்த கருவறை வந்து என்ன வடிவத்தில் இருக்குன்றது கேட்குறாங்க. கருவறை வந்து பார்த்தீங்கன்னா எண்கோண வடிவம். சரியா, 8 கோணங்களை கொண்டு இருக்கும். ஓகேவா, அதாவது இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா 8 வராமல் கொடுத்துருப்பாங்க. 1 2 3 4 5 6 7 8. ஸோ இந்த ஆங்கிள் இருக்குன்றத சொல்றாங்க. ஓகே, அப்போ ஆன்சர் ஆப்ஷன் டி. அடுத்தது 17வது கண்ணாடி ஓவியம் வரையும் ஓவியர்கள் எங்கு மிகுதியாக உள்ளனர்? கண்ணாடியிலே ஓவியம் வரைவாங்க. சரி, அவங்க வந்து எந்த ஊர்ல மிகுதியாக காணப்படுறாங்க? இதுல இந்த மாதிரியான வினாக்கள் தான் இப்போ டிஎன்பிசியில் வந்து கேட்குறாங்க. ஓகேவா, நம்ம எதுலாம் வந்து கேட்பாங்கன்னு நம்ம யோசிக்கிறோம் பற்றி அதை கேட்டு விட்றோம். கண்டிப்பாக அதை கேட்பான்னு அதை கேட்க மாட்டாங்க. அதான் டிஎன்பிசி என்னன்னா கமல் சொல்ற மாதிரி தான், எதிர்பாராததை எதிர்பாருங்கள் அப்படின்ற மாதிரி. ஏங்கன்னா தஞ்சாவூர். ஓகே, அது கண்ணாடி ஓவியம் வந்து பார்த்தா எங்கே வரைவாங்க? தஞ்சாவூர் தான் வரைவாங்க. அடுத்தது 18 இந்திய ஆட்சி பணி பயிற்சியாளர்களுக்கு தமிழ் மொழி பயிற்சி எது வழங்குகிறது? இந்திய ஆட்சி பணி, அதாவது இந்த இந்தியன் அட்மினிஸ்ட்ரேஷன் பார்த்தீங்களா, அப்போ ஐஏஎஸ். ஸோ அவங்களுக்கு உண்டான தமிழ் பயிற்சியை வந்து யார் கொடுக்குறாங்க? எந்த பல்கலைக்கழகம் வழங்குது? இது ரொம்ப முக்கியமான ஒரு வினா. ஸோ ஆன்சர் வந்து பார்த்தா ஆன்சர் ஆப்ஷன் பி, தமிழ் பல்கலைக்கழகம் தான் வழங்குது. சரிங்களா, ஓகே. அடுத்தது 19 மன்னர்களின் ஆணைகளையும் அரசு ஆவணங்களையும் எதன் மீது பொறித்து பாதுகாத்தனர்? இதை நிறைய பேர் வந்து சரியான பதில் சொல்லிடுவீங்க. சொல்லுங்க பார்க்கலாம். ஐடி கார்டே போட மாட்டேங்கிறது. ஸோ இதுக்கு ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஆன்சர் ஆப்ஷன் சி, செப்பேடுகள். ஓகேவா, ஆன்சர் ஆப்ஷன் சி, செப்பேடுகள் தான் வந்து அரசு ஆணையங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஆவணங்கள் எல்லாத்தையும் வந்து பாதுகாப்பாங்க. செப்பு பட்டயம் சொல்லிட்டு. ஓகேங்களா, நீங்கள் அதை வந்து இந்த படத்தில் சொல்லியிருப்பாங்க. ரஜினி முருகன் படத்தோட பார்த்தீங்கன்னா சமுத்திரகனி ஒரு பாட்டிக்கிட்ட இருந்து ஒரு செப்பு பட்டயத்தை வந்து எடுத்துட்டு போவாங்க. சரி, அதான் செப்பேடுகள்னு சொல்லுவாங்க. செப்பில் ஏற்றப்பட்ட ஏடுகள், அவ்வளோதான். அடுத்து 20 இன்ன பல எழுத்து நிலை மண்டபம் தன்னுணர் சுட்டவும் சுட்டு அறிவுறுத்தவும் என கூறும் நூல் எது? இந்த வரி இடம்பெற்ற நூல் எது? சொல்லுங்க பார்க்கலாம். இன்ன பல எழுத்து நிலை மண்டபம். ஓவியம் வரையக்கூடிய மண்டபத்துக்கு வந்து எழுத்து நிலை மண்டபம்னு ஒரு பேர் இருக்கு. எழுதொழில் அம்பலம் எழுத்து நிலை மண்டபம் சொல்லிட்டு. இது எங்க இருக்கு அப்படின்னா பரிபாடல சொல்லியிருக்காங்க. இந்த எழுத்து நிலை மண்டபத்தை பத்தியே சொல்லியிருக்காங்க, பரிபாடத்துல சொல்லியிருக்காங்க. ஓகேவா, இன்ன பல பரிபாடல். ஓகேவா, இன்ன பல பாடல் நான் போச்சு. ஓகேவா, அடுத்தது 21 ஐரோப்பிய கலை நுணுக்கத்துடன் இந்திய கதை மரபுகளை இணைத்து ஓவியங்களில் புதுமைகளை புகுத்தியவர் யார்? ஐரோப்பிய கலையும் நம்ம இந்திய கலையும் ஒன்னா சேர்த்து ஓவியத்தில் ஒரு புதுமையை கொண்டு வந்தவர் யார்? இது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த படிக்காதன் படம் பார்த்தீங்கன்னா இந்த ஆன்சர் ஈஸியாக சொல்லலாம். படிக்காதன் படத்தோட பார்த்தீங்கன்னா அதாவது சின்ன வயசுல வந்து அழகழகாக வந்து பார்த்தா செவுத்துல வரைஞ்சா வச்ச கிறுக்கி வச்சேன்னு சொல்லுவார். ஏதோ வச்சேன், ஓகே, அப்போ நான் வரைஞ்சதுன்னா அப்படின்னா வருங்காலத்தில் ஒரு ரவிவர்மாவாக மாறின்னு சொல்லியிருப்பாரு. அதான் எனக்கு ஆன்சர், ராஜா ரவிவர்மா. சரியா, இது பாட்டில் கூட ஒன்று ரவிவர்மாவின் ஓவியம் சொல்லிட்டு ஒரு பாட்டு கூட வரும். சரியா, படம்லாம் பார்க்கும்போது டிஎன்பிசி ஓரியண்டாகவும் பாருங்க. சும்மா படத்தை ஹீரோ மட்டும் யார் ஹீரோயின் யார் மட்டும் பார்க்கறதுனா எந்த பலனும் கிடையாது. எக்ஸாம் பாயிண்ட் நமக்கு என்ன இஷ்யூ இருக்கிறது பாருங்க. அடுத்து 22வது கேள்வி கருத்துப்பட ஓவியத்தை முதலில் தமிழில் அறிமுகப்படுத்தியவரின் கீழ்கண்ட எவர் பொருந்த மாட்டார்? கருத்துப்பட ஓவியத்தை முதலில் தமிழ் அறிமுகப்படுத்தியவரில் கீழ்கண்ட எவர் பொருந்த மாட்டார்?
ஸோ இதுக்கு ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா மகாகவி, உலகக்கவி, தேசிகவி இது மூணுமே யாரை குறிப்பிடும்னா பாரதி யாரை குறிப்பிடும்? புரட்சி கவி மட்டும் தான் பாரதிதாசனை குறிப்பிடும். அது மட்டும் தான் பொருந்தாது. ஏன்னா அந்த கருத்து படத்தை பயன்படுத்துறது பாரதியார் தான். ஓகேவா? அவருடைய சிறப்பெயரை வச்சு சொல்லியிருக்கேன். ஓகேவா? எல்லாமே கவின்னு வரும்போது நமக்கு கொஞ்சம் கன்ஃபியூஷன் ஆகிடும். இந்த மாதிரி வினாக்கள் வந்து கேட்பாங்க. கொஞ்சம் நம்ம யோசிச்சு போடுற மாதிரி இருக்கும். ஓகே, ஆன்சர் ஆப்ஷன் சி. அடுத்து 23 ஓலைச்சுவடி ஓவியத்தை தமிழகத்தில் எங்கு காணலாம்? ஓலைச்சுவடி ஓவியத்தில் தமிழகத்தில் எங்க நம்ம பார்க்க முடியும்? ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஓலைச்சுவடி ஓவியம் ஆன்சர் ஆப்ஷன் பி சரஸ்வதி மகால். தஞ்சை சரஸ்வதி மகால் தான் பார்த்தீங்கன்னா இந்த ஓலைச்சுவடி ஓவியங்கள் நிறைய வந்து காணப்படுது. அடுத்து 24 கட்டி அடிக்கையால் கால்மாறி பொய்கியால் என தொடங்கும் பாடலின் ஆசிரியர் மற்றும் இடம்பெற்ற தலைப்பு. ஆசிரியர் அவர் எந்த தலைப்பின் கீழ் எழுதியிருப்பார் சொல்லுங்க. என்ன நூல் கூட சொல்லுங்க. என்ன நூல் தான் அது? ஸோ வந்து நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஸ்டினை வந்து கவனித்து போட்டிங்கன்னா போடலாம். பட் ஆனால் ஒரு சில வந்து கவனிக்காமல் அப்படியே ஆன்சர் வந்து மாற்றி மாற்றி போட்டிருக்கீங்க. ஸோ இதுக்கு ஆன்சர் வந்து என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா ஆன்சர் ஆப்ஷன் சி காலமேகப்புலவர் தனிப்பாடல் திரட்டு. சரியா? தனிப்பாடல் திரட்டு அப்படின்ற ஒரு நூல் தொகுக்கப்படும். அந்த தலைப்பின் கீழ் தான் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு பாடல் வரும். இது என்ன வகைனா தான் இரட்டொரு மொழிதல். நான் வகையை கேட்கல, நான் வச்சுங்க. நிறைய பேர் வந்து ஏவை சூஸ் பண்ணீங்க. ஏ கிடையாது, சி தான் சரியானது. அடுத்து 25வது கேள்வி தேனரசன் கவிதை எழுதிய பத்திரிகைகளின் கீழ்கண்ட எது ஒன்று தவறானது? தேனரசன் எழுதிய பத்திரிகையில கீழே ஒன்று மட்டும் தவறா இருக்கு, எதுன்னு சொல்லுங்க. இந்த மாதிரி வினாக்கெல்லாம் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா புஸ்தகத்தில் படிக்கும்போது நமக்கு எளிமையாக இருக்காம தெரியும். நம்ம ஆப்ஷன் வச்சு பார்க்கும்போது இதுவா அதுவா, இதுவும் பார்த்தா மாதிரி இருக்கு அதுவும் பார்த்தா மாதிரி இருக்குன்ற ஒரு கன்ஃபியூஷன் வரும். சரியா? ஸோ இதுக்கு ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா முல்லை. ஆன்சர் ஆப்ஷன் பி மட்டும் தான் தவறானது. ஏன்னா பி மட்டும் முல்லை மட்டும் அவர் எழுதின இதழ் கிடையாது, கவிதை. அந்த இதழ் ஒரு கவிதை எழுதலை. அடுத்து 26 ஒன்றாகும் முன்றிலோ இல் என்ற பழமொழியின் பொருள் என்ன? இது வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் கன்ஃபியூஷன் ஆகும். சி போகிறீங்க, ஒரு சிலர் வந்து டி போகிறீங்க. இதான இதுக்கு ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா டி தான். ஏன்னா புத்தகத்தில் இருக்குன்னா விரைவான ஆன்சர் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஒன்றுமில்லாத வீடு எதுவும் இல்லை, ஒன்றாகும் ஒன்றிலோ இல் அப்படின்னு தான் கொடுத்துருக்காங்க. அப்போ வந்து ஒன்றுமில்லாத வீடு எதுவும் இல்லை. ஆன்சர் ஆப்ஷன் டி. அடுத்தது 27வது கேள்வி பூமாது இருந்தேன் புவிமாது இருந்தேன் இப்பூதலத்தில் என தொடங்கும் பாடலை பாடியவர் யார்? பூமாது இருந்தேன் புவிமாது இருந்தேன் பூதலத்தில். ஸோ ஆன்சர் வந்து ஆன்சர் ஆப்ஷன் பி நமச்சிவாய புலவர். அடுத்தது 28 ஒரு பொறுத்து கொடுத்துருக்குன்னு சொல்லுங்க. ஸோ இந்த லைவ்ல வரக்கூடிய ஃபர்ஸ்ட் பொறுத்துக்கு தான் நினைக்கிறேன். ஓகேவா? இந்த பொறுத்தியை சொல்லுங்க பார்க்கலாம். இது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. சரிங்களா? இது வந்து இலக்கணம் சார்ந்த வினாக்கள்ல அதிகமாக கேட்பாங்க. இதுக்கு ஆன்சர் என்னன்னு சொல்லுங்க. கொஞ்சம் டைம் கொடுக்குறேன். இதுக்கு என்ன பார்த்தீங்கன்னா ஆன்சர் ஆப்ஷன் சி. ஓகேவா? 4 3 2 அப்படியே ரிவர்ஸ். உள்ளங்கை நெல்லிக்கணி போடும்போது பார்த்தீங்கன்னா என்னது? ஏன்னா உள்ளங்கையில் நெல்லிக்கணினா தெளிவாக தெரிஞ்சுக்கலாம். குண்டின் மேட்டு விளக்கு போடலாம் பரவுதல். இப்போ ஒரு டாப்ல ஒரு விளக்கு வச்சோம் அப்படின்னா அந்த ஒளியானது என்ன பண்ணும்? எல்லா இடத்துலையும் பரவும். ஓகேவா? அடுத்து பார்த்தீங்கன்னா எலியும் பூனைனா அந்த எலிக்கு வந்து பார்த்தீங்கன்னா அது பூனை வந்து எலியை பிடிச்சி சாப்பிடும். ஓகே, எலியும் பூனையும் பகை. ஓகே, அப்போ அது. அடுத்தது நகமும் சதையும் போல் அப்படின்னா இணைதல். இணைஞ்ச நகமும் சதை எப்படி இருக்கும்? இணைந்தா இருக்கும். அப்போ ஆன்சர் ஆப்ஷன் சி. அடுத்தது 29 அரசனால் தண்டிக்கப்பட்டவர்கள் சிறை வைக்கப்பட்டதாக திருநெல்வேலியில் கூறப்படும் இடம் எது? அரசால் தண்டிக்கப்பட்டவங்க எல்லாமே என்ன பண்ணாங்கன்னா திருநெல்வேலியை ஒரு இடத்துல சிறை வச்சிருப்பாங்க. அது எந்த இடம்? இந்த பாடம் ரொம்ப முக்கியமானது. தமிழகம் ஊரும் பேரும் அப்படிங்கிற டாபிக்ல இந்த ஒரு லெசன் கவர் ஆகுது. இதுக்கு ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா சிறை வைக்கப்பட்ட என்ன பண்ணுவாங்க? காவல் வைப்பாங்க. அப்ப என்னன்னா காவல் புரை தெரு. சிறை வைக்கப்பட்டவங்க
காவல் காப்பாங்க, அப்ப காவர் புரைத்தெரு. சரியா ஞாபகம் வச்சுங்க. அடுத்தது 30வது கேள்வி, வாடா என அழைத்து வாழ்வித்தால் அம்ம உனை கூடாதென்றார் தடுப்பார் கோமதித்தாய் ஈஸ்வரியே என்ற பாடலை பாடியவர் யார்? இதுக்கு ஆன்சர் பார்த்தா ஆன்சர் ஆப்ஷன் சி. ஓகேவா? வாடா என அழைத்தல்னா அழகிய சொக்கநாதர் புலவர். வாடா என அழகாக அழைத்தார் சொக்கநாதர். ஞாபகம் வச்சுங்க. ஓகேவா? அடுத்தது 31. சுமார் எத்தனை ஆண்டுகளுக்கு முன் மதுரை பல்கலைக்கழகத்திலிருந்து பலபட்டடை சொக்கநாத புலவர் நெல்லைக்கு வந்தார்? மதுரையிலிருந்து பார்த்தீங்கன்னா நெல்லைக்கு வந்திருப்பாரு. எத்தனை ஆண்டுக்கு முன்னாடி? இப்போது கனெக்ட் பண்ணா வரும். சுமார் தான் சொல்லியிருக்கேன், ஆக்டிவேட்டா கேட்கல. சரியா? சுமார் நம்ம தோராயமா சொல்லக்கூடிய மதிப்பு எவ்வளவுனா ஆன்சர் ஆப்ஷன் சி, 300 ஆண்டுகளுக்கு முன்னாடி வந்திருப்பாரு. அடுத்த 32வது கேள்வி, தமிழக புலவர்களுக்கு பெருங்கொடை கொடுத்து வந்தவர் யார்? தமிழ் புலவர்கள் பத்தி அவங்களுக்கு பெருங்கொடை கொடுத்து வந்தார் ஒரு புலவர். அவர் யார்? ஆன்சர் என்ன வரும்? ஆன்சர் ஆப்ஷன் பி, சீதகாதி. ஓகேவா? அடுத்தது 33வது கேள்வி, வெங்கடேஸ்வர எட்டப்ப ராஜாவை பற்றி பல பாடல்கள் பாடியவர் யார்? வெங்கடேஸ்வர எட்டப்ப ராஜா அவரை பத்தி நிறைய பாடலை பாடின ஒரு புலவர் இருக்காரு. கீழே யார்? இதுக்கு ஆன்சர் ஆப்ஷன் சி, கடிகை முத்து புலவர். அடுத்தது 34வது கேள்வி, பொறுத்துக. இதை மேட்ச் பண்ணி சொல்லுங்க. இரண்டாவது பொறுத்துக. இது நல்லாவே தெரியும். இது நீங்க ஆல்ரெடி ஜிகேலையும் பார்த்துருப்பீங்களே ஒரு சில விஷயங்கள்லாம். பார்த்தீங்கன்னா என்ன வரும்? மலை பின்னாடை நகர்னா என்ன வரும்? நான் தெரியும், திருப்பூர் பனியன் கம்பெனி. அப்போ திருப்பூர் பின்னாடை நகரமா? அடுத்தது மலைகளின் அரசி பார்த்தீங்கன்னா ஊட்டி. அடுத்தது மலைக்கோட்டை நகரம் பார்த்தா திருச்சியில் தான் மலைக்கோட்டை இருக்கு. ஓகேவா? அடுத்த ஏழைகளின் ஊட்டி ஏற்காடு. ஏன்னா ஊட்டிக்கு போக முடியாதவங்க ஏழை என்ன பண்ணுவாங்க, ஏற்காடு போனாலே ஒரு ஊட்டி மாதிரி தான் நினைச்சுப்பாங்க. சரியா? அப்போ பின்னாடி பார்த்தீங்கன்னா 4 1 3 2 4 1 3 2 ஆன்சர் ஆப்ஷன் சி. ஓகேவா? அடுத்தது 35, மலரன்ன பாதம் இத்தொடரை கொண்டு பின்வருவனவற்றுள் பொருந்தாததை தேர்க. இதுல ஓமை, ஓமேய, ஓமோர்பு எதுன்றத சொல்லுங்க. இது எது கரெக்டா வந்திருக்கு? இதுக்கு ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆன்சர் ஆப்ஷன் டி, ஓம உருபு. அன்னை என்பது ஓம உருபு. ஓகேவா? அடுத்து 36, அப்துல் கலாமின் புகழ் டேஷ் உலகெங்கும் பரவியது. இது எதை வச்சு ஊமையா சொல்லலாம்? எப்படி இவருடைய புகழ் உலகம் எங்கும் பரவிச்சு? இப்பதான் நம்ம இதுக்கு ஆன்சரை பார்த்துருந்தோம். நீங்க சரியா கவனிச்சீங்கனாலே இதுக்கு ஆன்சரை உங்களால எளிமையா போட முடியும். ஓகே, எப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, குன்றின் மேலிட்ட விளக்கு போல அப்படின்னா என்ன அர்த்தம் சொன்ன? பரவுதல். ஓகேவா? அப்போ உலகெங்கும் பரவிச்சா எப்படி பரவி இருக்கும்? குன்றின் மேலிட்ட விளக்கு போலதான் பரவி இருக்கு. ஆன்சர் ஆப்ஷன் சி. ஓகேவா? அடுத்தது 37வது கேள்வி, இரட்டை நகரங்கள் எனப்படுபவை எவை? ரொம்ப முக்கியமான வினா. இரட்டை நகரங்கள் அழைக்கப்படும் நகரங்கள். ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இந்த நகரங்கள் இது போல தென்னிந்தியாவின் ஏதென்ஸ் அந்த மாதிரி விஷயங்கள்லாம் கொஸ்டினாக கேட்டிருக்காங்க. தென்னிந்தியாவின் ஏதென்ஸ் தான் மதுரை. ஓகேங்களா? ஸோ அந்த மாதிரி தான் இதுவும் கேட்கலாம். அப்போ என்ன வரும்னா ஆன்சர் ஆப்ஷன் பி, திருநெல்வேலி பாளையங்கோட்டை. பாளையங்கோட்டை 1, திருநெல்வேலி 1 2. ஓகேங்களா? அடுத்தது 38வது கேள்வி, இது ஒரு பொறுத்துக்கு சொல்லுங்க பார்க்கலாம்.
இதுக்கு என்ன ஒரு ஆன்சர்? ஆன்சர் ஆப்ஷன் பி. ஓகேங்களா? 2, 3, 4, 1. புலிகள் காப்பகம் வந்து முன்னந்துறை புலிகள் சரணாலயம் நம்ம பார்த்துருக்கோம். ஓகேவா? அடுத்து பார்த்தீங்கன்னா கர்ம வீரர் வந்து பிறந்த நகரம் வந்து பார்த்தீங்கன்னா விருதுநகர். விருதுநகர்ல விருதுப்பட்டியில் தான் பிறந்திருப்பார். அப்ப அது. அடுத்து மாங்கனி திருவிழா வந்து பார்த்தீங்கன்னா காரைக்கால். காரைக்கால் மாங்கனி திருவிழா. மஞ்சள் ஈரோடுனாலே மஞ்சள் தான். சரிங்களா? ஸோ அப்போ ஆன்சர் ஆப்ஷன் பி. அடுத்தது 39. பாண்டியர்களின் இரண்டாவது தலைநகரமாக விளங்கியது. பாண்டியருடைய முதல் தலைநகரம் நமக்கு எல்லாருக்குமே தெரியும் மதுரை. அப்ப இரண்டாவது தலைநகரம் என்னவா இருந்திருக்குன்றத சொல்லுங்க. எல்லாமே சரியான ஆன்சர் தான் போடுறீங்க. ஸோ இந்த மாதிரியான வினாக்கெல்லாம் கேட்கும்போது உங்களால் ஈஸியாக பதிலளிக்க முடியுது. கொஞ்சம் ட்விஸ்ட் பண்ணால் வந்து யோசிச்சு போடுங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதுவும் உங்களுக்கு தெரிஞ்ச வினாக்கள் தான், என்னன்னா ஒரு டிஃப்ரெண்ட்டாக கேட்டிருப்பாங்க. ஓகேவா? நீங்கள் படித்த மாதிரியே டிஎன்பிஎஸ்சி கொஸ்டின் கேட்க மாட்டாங்க. படிச்சதை வச்சு தான் நீங்கள் டிஎன்பிஎஸ்சி பதில் சொல்ற மாதிரி இருக்கும். படிச்சது அப்படியே வராது. அந்த மாதிரி ஒரு 50% தான் கொஸ்டின் தான் இருக்கும். மீதி 50% என்ன அப்படின்னா கொஞ்சம் ட்விஸ்ட் பண்ணி வேற டிஃப்ரெண்டான ஆங்கிள் இல்லை இன்டைரக்டாக கேட்பாங்க. ஓகேவா? இதுக்கு ஆன்சர் வந்து ஆன்சர் ஆப்ஷன் டி, திருநெல்வேலி. அடுத்தது 40வது கேள்வி. இது வந்து ஒரு பொறுத்துக்கு தான். 4வது பொறுத்து நம்ம பார்க்குறோம். சொல்லுங்க பார்க்கலாம். இதுலேயும் ஒரு பொறுத்துக்கு வந்து நம்ம அப்படி கொஸ்டின் கேட்டோம். அப்படியே ரிவர்ஸில் பார்க்க வேண்டியது தான். 4, 3, 2, 1 ஆன்சர் ஆப்ஷன் சி தான் சரியானது. காவற்புரை தெருனா சிறைச்சாலை இருக்கக்கூடியது காவற்புரை தெரு. அக்க சாலை தெரு அப்படின்னா அணிகலன்கள் மற்றும் நாணயங்கள் உற்பத்தி பண்ணக்கூடிய இடம். பேட்டைனா வணிகம் நிறைந்த ஊரை வந்து பேட்டைன்னு சொல்லுவாங்க. ஓகேவா? அடுத்து கூழை கடை தெரு அப்படின்னா தானியங்கள் இருக்கக்கூடிய தெரு. ஓகேவா? ஆன்சர் ஆப்ஷன் சி. அடுத்து 41. மாறி ஒன்று இன்றி வருந்திருந்த காலத்தும் என்ற பாடலை பாடியவர் யார்? மழையே இல்லாம வறட்சியா இருந்த காலத்தை அப்படின்னு சொல்றாங்க. அந்த பாடலை வந்து பாடினது யாருன்னு கேட்குறாங்க. சொல்லுங்க பார்க்கலாம். சாரி, இது வந்து பார்த்தீங்கன்னா முன்றுரை வரும். முன்றுரை அரையனார். ஆன்சர் ஆப்ஷன் சி தான் சரியானது. பொறையனார் இல்லை அரையனார். அடுத்தது 42. ஆற்று வெள்ளம் நாளை வர தேற்றுதே குறி மலையான மின்ன ஈழ மின்னல் சூழ மின்னுதே என்ற வரிகள் இடம்பெற்ற நூல் எது? ஆற்று வெள்ளம் நாளை வர தேற்றுதே குறி. இந்த கண்டிப்பாக உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். நம்ம சின்ன வயசுல இந்த பாடலை வந்து ஃபன்னாகவே படித்து முடிச்சிருப்போம். இது வந்து ஆன்சர் வந்து ஆப்ஷன் டி, முக்குடர் பல்லு. சரிங்களா? ஆன்சர் வரும் முக்குடர் பல்லு. ஆற்று வெள்ளம் நாளை வரை தேற்றுதே குறி. ஓகேவா? இதை திருக்குற்றாலக்குறை வஞ்சியா முக்குடர் பல்லத்தை கேட்க சொல்லுங்க. எனக்கு தெரிஞ்ச ஆப்ஷன் டி தான் சரியானது. அடுத்து 43. தமது வீட்டில் வட்டத்தொட்டி என்னும் பெயரில் இலக்கிய கூட்டங்கள் நடத்தி வந்தவர் யார்? தமது வீட்டில் வட்டத்தொட்டி அப்படின்னு ஒரு அமைப்பு வந்து நடத்தி வந்தவர். யாருன்னா டி.கே. சிதம்பரநாதர். ஆன்சர் ஆப்ஷன் பி. ஓகேங்களா? அடுத்து 44வது கேள்வி. பொதியில் ஆயினும் இமயமாயினும் 17 அறியா பழங்குடி இவ்வரியில் இடம்பெற்ற நூல் எது? பொதியில் ஆயினும் இமயமாயினும். இதுக்கு என்ன ஆன்சர் பார்த்தோன்னா சிலப்பதிகாரம். ஆன்சர் ஆப்ஷன் பி. ஓகேங்களா? அடுத்தது 45வது கேள்வி. தவறானதை தேர்வு செய்க. தவறானதை தேர்வு செய்க. இது வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து இந்த ஊரும் பேர் வரக்கூடியது. ஆன்சர் ஆப்ஷன் டி தான் தவறானது.
வீரர் அவருடைய துணைவியார் பேர்ல அமைந்த ஊருக்கு பேர் வந்து பார்த்தீங்கன்னா திருமங்கை நகர் கிடையாது. சரிங்களா? அது என்ன நகரத்தை கீழே கமெண்ட்ல தெரியப்படுத்துங்க. ஓகே, அடுத்த 46வது கேள்வி. கைலை எனும் வடமலைக்கு தெற்கு மலை அம்மே என்ற பாடலின் ஆசிரியர் யார்? கைலை எனும் வடமலைக்கு தெற்கு மலை அம்மே என்ற பாடலின் ஆசிரியர். இதுக்கு ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஆன்சர் ஆப்ஷன் பி, திரிகூட ராசப்ப கவிராயர். ஓகேங்களா? அடுத்தது 47. டி.கே. சிதம்பரநாதர் என்ன தொழில் செய்து வந்தார்? அவர் செய்த என்ன வேலை செஞ்சுட்டு இருந்தார்? டி.கே. சிதம்பரநாதர் நம்ம வட்ட தொட்டி இந்த அமைப்பை ஏற்படுத்தும் சொன்ன பார்த்தீங்கன்னா அவர். யோசிச்சு போடுங்க, அவசரப்பட்டு தப்பா போட்டுறாதீங்க. இப்போ இதுவாக தான் இருக்கும், நம்ம யோசிப்போம். ஆனால் அப்புறமேட்டு தான் தெரியும், அச்சோ நம்ம இப்படி புரிஞ்சுக்கிட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா நம்ம கொஸ்டினை படிக்கும்போது வந்து இது எளிமையான கொஸ்டின் தெரியும், ஆனால் ஆப்ஷன் பார்க்கும்போது ஒரு சில குழப்பத்தில் நம்ம சரியான பதிலுக்கு பதில் தவறான பதிலை வந்து செலுத்திடுவோம். ஓகேவா? அதை கொஞ்சம் கூடுதல் கவனம் எடுத்து பாருங்க. இதுக்கு ஆன்சர் பார்த்தா ஆன்சர் ஆப்ஷன் சி, வழக்கறிஞர். ஓகேவா? என்ன தொழில் செஞ்சாரு? வழக்கறிஞர். அடுத்த 48வது கேள்வி. திங்கள் நாள் விழா மல்கு திருநெல்வேலியுரை செல்வர் தாமே என்ற வரிகளை பாடியவர் யார்? திங்கள் நாள் விழா மல்கு திருநெல்வேலியுரை செல்வர் தாமே. ஒவ்வொரு மாசமும் ஒரு திரு நடக்கும். இதுக்கு ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆன்சர் ஆப்ஷன் சி, திருஞான சம்பந்தர். ஓகேங்களா? அடுத்த 49வது கேள்வி. ராமநாதபுரம், நாங்குநேரி, அம்பாசமுத்திரம், தென்காசி போன்ற பகுதிகளில் பெருமளவில் பயிரிடப்படும் பயிர் எது? ராமநாதபுரம், நாங்குநேரி, அம்பாசமுத்திரம், தென்காசி போன்ற பகுதிகளில் பெருமளவில் பயிரிடப்படும் பயிர் எது? ஆன்சர் ஆப்ஷன் பி, வாழை. ஓகேங்களா? அடுத்தது கடைசி 50வது கொஸ்டின். வானரங்கள் கனி கொடுத்து மந்தியோடு கொஞ்சும், மந்திய சிந்தும் கனிகளுக்கு வான்கவிகள் கொஞ்சும் என்ற பாடலை பாடியவர் யார்? ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு வரி. ஓகேவா? ஸோ ஆன்சர் என்ன வரும் பார்த்தீங்கன்னா ஆன்சர் ஆப்ஷன் ஏ, திரிகூட ராசப்ப கவிராயர். திருக்குற்றால குறவஞ்சியில் வரக்கூடிய ஒரு பாடல் தான் இது. இது பாடினது யாரு? திரிகூட ராசப்ப கவிராயர். சரிங்களா? சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பதிவில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த லைவ் டெஸ்ட்டில் வந்து ஒரு 50 கொஸ்டின்ஸ் வந்து நம்ம வந்து பார்த்தோம் லைவாக வந்து பார்த்துருந்தோம். கண்டிப்பாக இதனால் வந்து பார்த்தீங்கன்னா இயல் 6 மற்றும் 7 நிறைய விஷயம் தெரிஞ்சுட்டு இருப்பீங்க. 2 விஷயம் தான், எவ்வளோ மார்க்குன்றதை கீழே கமெண்ட்டில் தெரியப்படுத்துங்க. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா லைவ் முடித்த பிறகும் ஒரு வாட்டி அந்த இயலை வந்து ஒரு கிளான்ஸ் ரீகால் பண்ணிடுங்க, ரொம்ப முக்கியமானது. சரிங்களா? சரி, அடுத்த லைவ் டெஸ்ட்டில் வேறு ஒரு இயலோட நான் உங்களை இயல்பாக சந்திக்கிறேன். தேங்க்யூ.